ஹாய் காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள்லாம் நல்லா இருக்கோங்க. நீங்களே எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நான் நம்புகிறேங்க. கண்டிப்பாக எல்லோரும் தம்ப்ளைனை பார்த்தா உள்ளே வந்திருப்பீங்க. நீங்கள் எல்லோரும் கேட்டுட்டு இருந்தது தான், எப்போக்கா கடை வைப்பீங்க, எப்போக்கா கடை வைப்பீங்கன்னு. ஆமாங்க, கடை வச்சாச்சு. திடீர் முடிவு, அதனால தான் யார்கிட்டையும் முன்கூட்டியே சொல்லலை. எல்லோரும் கேட்குறீங்க, என்னங்கக்கா சொல்லவே இல்லை, திடீர்னு வச்சுட்டிங்கன்னு சொல்லிட்டு. உங்கள் எல்லாருக்கும் ஒரு சர்ப்ரைஸாக இருக்கட்டும்னு சொல்லி தாங்க சொல்லவே இல்லை. அப்படியெல்லாம் இல்லைங்க. திடீர்னு அம்மா லீவுன்னு சொன்னாங்க. சரி, அம்மா லீவில் இருக்கப்பே கடையை வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி திடீர்னு முடிவு பண்ணி திடீர்னு வச்சது. ஏன்னா அம்மா இருக்கிறப்பே கடையை வச்சோம்னா அம்மா பாப்பாவை பார்த்துக்குவாங்க, நம்ம எல்லாம் செய்ய ஆரம்பிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு பிளானிங்கில் தான் செஞ்சோம். அப்போ மற்ற நாள்லலாம் யார் பார்த்துக்குவா அப்படின்னு தானே உங்கள் கொஷின். மற்ற நாள் எங்கள் அக்கா பார்த்துக்குவா. இப்போ வந்துட்டு எங்கள் அக்காவுக்கு ஒரு 1 வீக்காக உடம்பு சரியில்லை. ஸோ அவளால் பாப்பாவை பார்த்துக்க முடியல. நாங்களும் ஒரு வாரமாக கடை போடலான்னு எங்களால் கடையே போட முடியல. சரி, இன்றைக்கி அம்மா லீவுங்கிறப்ப நம்ம டக்குன்னு போட்டலாம் தான் கடையை போட்டாச்சு. அப்புறம் ரொம்ப நாளாக நீங்கள் எல்லோரும் கேட்டுட்டு இருந்த குழம்பு வீடியோவை இதில் ஆட் பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்த சொல்கிறேன். நான் மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டேன். இந்த குழம்புல நாளே நான் வந்து பெரிய தப்பு பண்ணிட்டேன். அது என்ன தப்புனா, குழம்பு ரொம்ப நான் அதிகமாக வச்சிட்டேன். நான் வந்துட்டு இவ்வளோ குழம்பு இது வரைக்கும் நான் பானிபூரி கடை வச்சதுலேருந்து இவ்வளோ குழம்பு நான் வச்சதே கிடையாது. நான் வந்துட்டு சும்மா ஒரே ஒரு குண்டா குழம்பு தான் வைப்பேன். அந்த குண்டாவை நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். அந்த குண்டா வரப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் வந்துட்டு ஏன் இவ்வளோ குழம்பு வச்சேன் அப்படின்னு தெரிஞ்சு ஏன்க்கா இவ்வளோ குழம்பு வச்சிங்க அப்படின்னு நீங்கள் எல்லோரும் என்னை கேட்கலாம். ஏன்னா நாங்கள் வந்துட்டு இதுக்கு முன்னாடி பானிபூரி போட்டிருந்தோம், ரசப்பூரி போட்டிருந்தோம், தட்டுவடை செட்டு போட்டிருந்தோம். இந்த தடவை வந்து நான் கடை வைக்கிறதுக்கு என்னை ரொம்ப ஆர்வமாக தூண்டின ஒரு 2 விஷயம் என்னென்னா, முட்டை சில்லி. இதை வந்து நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். முந்தா நாளாக நேற்று போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவை பாருங்கள். அந்த முட்டை சில்லியும் அதே மாதிரி குருமா போண்டான்னு சொல்லிட்டு ஒன்று, அரிசி மாவில் போண்டா போட்டு அதில் வந்துட்டு இந்த பானிபூரி குருமா ஊற்றி கொடுப்பாங்க. அது சூப்பராக இருக்கும். வீட்டில் நாங்கள் 2 டைம் ட்ரை பண்ணோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது 2ம் நமக்கு நல்லா போகும் அப்படின்னு சொல்லி அந்த பிளானிங்கில் தாங்க நான் குருமாவை நிறையா வச்சுட்டேன். கடைசியில் என்ன ஆச்சுன்னா, ரொம்பவே தப்பாக போயிடுச்சுங்க. எல்லாமே லாஸு, டோட்டலாக லாஸ் ஆயிடுச்சு. ஏன்னா நம்ம வந்துட்டு திங்கக்கிழமை கடை வச்சுருந்தோம். ரெகுலராக கடை வச்சுருக்கவங்களுக்கே திங்கக்கிழமை அந்தளவுக்கு கடை ஓடாது. ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை எல்லார் வீட்லேயும் நான்வெஜ் சமைச்சிருப்பாங்க. ஸோ கடை ஓடாது. நம்ம வந்துட்டு இப்போ ஒரு நடுவில் 3-4 மாதம் கேப் விட்டு கடையை வைக்கிறோம். அதுவும் புதுசாக ஒரு டிஷ்ஷை வந்து நம்ம என்ட்ரி பண்ணுறோங்கிறப்ப நான் வந்து கொஞ்சம் கம்மியாக பண்ணியிருந்துருக்கலாம். நான் அவசரப்பட்டு புதுசாக கடை வச்சுருக்காங்க, ஆளுங்க நிறையா வருவாங்கன்னு சொல்லி நிறையா குழம்பு வச்சுட்டேன். நிறைய குழம்பு வச்சு இதில் நிறைய பொருள் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். அது எல்லாமே எனக்கு வேஸ்ட்டாக போயிடுச்சு. நேற்று வந்துட்டு நீங்கள் நம்பினாலும் சரி நம்பாட்டி சரி 3 பானிபூரி தான் ஓடிச்சு. 3 பேர் தான் வாங்கினாங்க. பானிபூரியும் மொத்தம் 3 தான் ஓடிச்சு. அந்த குருமா போண்டாங்கிறது 2 செட்டு தான் ஓடிச்சு. அதாவது ஒரு செட்டுக்கு 6 போண்டா, 2 செட்டு தான் ஓடிச்சு. ஏன்னா இங்கே குருமா போண்டாங்கிறது என்னங்கிறது இங்கே யாருக்குமே தெரியல. அது வந்து நம்ம அறிமுகம் இல்லாத ஒரு பொருளை பண்ணும்போது கம்மியாக பண்ணியிருக்கணும். இது வந்து நான் இந்த நாளில் நான் நல்லாவே இதை உணர்ந்துட்டேன். ரொம்பவே தப்பு பண்ணிவிட்டேன். அங்கே பார்த்தீங்களா, அந்த குண்டா தான் நான் சொன்னேன். அந்த தண்ணி வச்சுருக்கிறேன் இல்லையா, அந்த குண்டாவில் ஒரு குண்டா குருமா தான் நான் எப்போவுமே வைப்பேன். இதுக்கு இப்போ 3 மாதம் முன்னாடி நான் கடை வச்சுருந்தேன்ல, அப்போவுமே நான் அந்த குண்டாவில் மட்டும் தான் குருமா வைப்பேன். ஒரு நாள் ஃபுல்லாக ஓடிடும். ஒவ்வொரு நாள் வந்து ஒரு அரை குண்டா 1/4 குண்டா வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துடுவோம். ஆனால் அது நாங்கள் தோசைக்கோ இட்லிக்கோ ஊற்றிக்குவோம். அது நமக்கு வந்து பெரிய லாஸ் கிடையாது. இது வந்துட்டு நான் அதே குண்டாவில் 2.5 குண்டா குழம்பு வச்சுட்டேன். அதாவது நான் இந்த போண்டா நல்லா ஓடும், இதுக்கு குருமா ரொம்ப இழுக்கும். பானிபூரி ஓடுதோ இல்லையோ, இந்த போண்டா நல்லா ஓடுன்னு சொல்லிட்டு குருமா நிறைய வச்சுட்டேன். கடைசியில் பானிபூரியும் 3 தான் ஓடிச்சு, அந்த போண்டாவும் 2 செட்டு தான் ஓடிச்சு. முட்டை வந்துட்டு 30 முட்டை வேக வச்சு எடுத்துகிட்டு போயிருந்தேன். ஆனால் 17 முட்டை தான் ஓடிச்சு. மீதி 3 முட்டை வந்து நாங்கள் அங்கேயே வந்து சாப்பிட்டுட்டோம். பாப்பாவுக்கு ஒன்று கொடுத்தோம். அம்மா நானும் எல்லாம் கொஞ்சம் ஷேர் பண்ணி அந்த சில்லி போண்டா எப்படி வந்திருக்குங்கிறதுக்காக ஷேர் பண்ணி சாப்பிட்டோம். மீதி 10 முட்டையை வீட்டுக்கு தான் நான் எடுத்துகிட்டு வந்து இன்றைக்கி காலையில் முட்டை குழம்பு தான் எங்கள் வீட்டில் வச்சுக்கிட்டோம். முட்டையும் 17 தான் ஓடிச்சு. அது கூட ஓகேயான, பட் இந்த குருமா தான் எனக்கு ரொம்பவே வேஸ்ட்டாக போயிடுச்சு. ரொம்பவே லாஸு. யாராவது புதுசாக தொழில் ஆரம்பிக்கிறீங்கன்னா தயவு செஞ்சு இப்படி பண்ணாதீங்க. பண்ண மாட்டீங்க. நான் தான் ஆல்ரெடி கடை வச்சவன் நான். எனக்கு எந்த நாளில் எப்படி ஓடுன்னு தெரிஞ்சுமே நான் தப்பு பண்ணிட்டேன். பரவாயில்ல, ஓகே, நமக்கு நாளே லாஸ் ஆகணும்னு இருக்குது. அப்புறம் இந்த குழம்பு எப்படி வச்சேங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதை சொல்ல போய் தான் எதேதோ ஆயிடுச்சு. ஒன்றும் இல்லைங்க, சிம்பிளாக எண்ணெய் ஊற்றி எண்ணெய் ஊற்றி கல் உப்பு போட்டு அந்த ஆட்டினதில் என்னென்ன இருக்குன்னா, பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு, பச்சை மிளகா அதிகமாக போடணும், இஞ்சி பூண்டு போட்டிருப்பேன். புதினா வந்து ஆல்ரெடி தாளிக்கிறப்பே நான் போட்டு தாளிச்சு விட்டு அரைச்சினதையும் ஊற்றி நல்லா வணக்கிவிட்டு அதிலே வரமிளகாத்தூளையும், இந்த பானிபூரி குழம்புக்குனே ஒரு பொடி இருக்குது. அந்த பொடி அந்த கடையில் கேட்டிங்கன்னா கிடைக்கும். அந்த பானிபூரி வாங்குற கடையில் கேட்டால் அந்த பொடி தருவாங்க. மாஸ்டர், அந்த பொடி பேர் வந்து மாஸ்டர் பொடி. பானிபூரி குழம்போட பொடின்னு சொல்லி கேட்டாலே தருவாங்க. அந்த பொடி நல்லா எண்ணெயிலே போட்டு நல்லா வணக்கி விட்டுட்டு
நல்லா அதை வந்து அந்த எண்ணெயில் சுருண்டு வந்ததுக்கப்புறம் தண்ணி நமக்கு தேவையான தண்ணியை ஊற்றி நல்லா தண்ணி பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா நம்ம வந்து கொதிக்க விட்டுறணும். நல்லா கொதிக்க விட்டதுக்கப்புறமேட்டுக்கு மாவு நான் வந்து மைதா மாவு, கடல மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு 3ஐயும் சரிபாதியாக கலந்து வச்சு நமக்கு அந்த கெட்டித்தன்மை வர அளவுக்கு நம்ம வந்து போட்டு கிளறிக்கலாம். சில பேர் வெறும் கோதுமை மாவு மட்டும் தான் போடுவேன்னு சொல்கிறாங்க, சில பேர் வெறும் மைதா மாவு மட்டும் தான் போடுவேன்னு சொல்கிறாங்க. நான் 3 மாவுமே போட்டேன். எனக்கு இந்த குழம்பு ஓகேவாக தான் இருக்குது. என் கடைக்கு வரவங்களும் இது நல்லா இருக்குன்னு தான் சொன்னாங்க. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் ரெடி பண்ணி நாங்கள் கடைக்கு எடுத்துகிட்டு போயிட்டோம். இடையில வந்துட்டு ரசபூரி ரெடி பண்ணிவிட்டேன், ரசபூரிக்கு உண்டான ரசத்தையும் ரெடி பண்ணிவிட்டேன். அப்புறம் தட்டு வடை செட்டுக்கு உண்டான சட்னி ரெண்டையுமே நான் ரெடி பண்ணி அதையுமே எல்லாத்தையும் கடைக்கு எடுத்துகிட்டு வந்து உட்காந்துட்டோம். ரொம்ப நேரமாக ஆளுங்க யாரும் வரவே இல்லைங்க. ரொம்ப நேரமாக சும்மாவே தான் உட்காந்துருந்தோம். அப்புறம் கொஞ்சம் ஆளுங்க வந்தாங்க. யாரும் சொன்னால் கூட நம்ப மாட்டீங்க, நேற்று கடை ஓடுனதே வெறும் 350 ரூபாய்க்கு தான் ஓடிச்சு. ஆனால் நாங்கள் செலவு 2000 ரூபாய்க்கு மேலே தான் பண்ணியிருந்தோம். ஆனால் 350 ரூபாய்க்கு தான் ஓடிச்சு. ரொம்பவே நான் ஒரு மாதிரி ஆகிட்டேன். ஓவர் வேலை, கை கால் வலி, என்னடா இவ்வளோ தான் ஓடி இருக்கேன்ட்டு. இருந்தாலும் நாள் சரி ஓகே போக போக சரியாக போயிடும்னு எல்லோரும் சொல்கிறாங்க. அந்த நம்பிக்கையோட அடுத்த நாள் பயணத்தையும் நம்ம ஆரம்பிப்போம். அதுக்கப்புறம் நைட்டு 10:30 ஆயிடுச்சு. சரி இதுக்கு மேலே யாரும் வரமாட்டான்னு சொல்லி 10:30 மணிக்கு மேலே நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். எல்லாத்த விட கஷ்டமே இந்த வண்டியை தள்ளிட்டு போகிற கஷ்டம் தாங்க. அதுவும் எங்கள் வீட்டுக்கார் இந்த வண்டியை தள்ளுறப்போ ரொம்பவே கஷ்டப்படுவார். இந்த வண்டி வந்து பயங்கர வெயிட்டு. நாங்கள் கடை வச்சிருக்க இடத்துல நிறுத்திட்டு வர முடியாது, அது மெயின் ரோடு. ஸோ அதனால் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துடுவோம். இதுதான் எங்கள் பானிபூரி கடையோட ஸ்டோரி. நெக்ஸ்ட் விழாக்கில் பார்ப்போம்.